வெயில் மண்டைய பொளக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான அர்த்தத்தை நீங்க வீட்டை விட்டு 11 மணிக்கு வெளியில போனாலே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்படி இவ்வளோ வெயில் அடிக்கும் போது நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுக்கு நீரிழப்பு ஏற்படாம பாத்துக்கிறது தான் ரொம்ப பிரதானமான விஷயமா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு தாகம் தகிக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் தண்ணி குடிப்பீங்க. ஆனா வெறும் தண்ணி குடிக்கிறதுனால மட்டும் நீரிழப்பு ஏற்படாம பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த டீஹைட்ரேஷன் அழைக்கப்படுற நீரிழப்பு ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு நம்ம உடலுக்கு நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் தேவைப்படுது. இந்த எலக்ட்ரோலைட்ஸை இயற்கையான முறையில நம்ம உடலுக்கு அளிக்கிறதுக்காக தான் இளநீர் இருக்கு. காலையில இளநீர் குடிக்கணும்ன்றது பல காலமா நம்மளோட வழக்கத்துல இருக்கு. இளநீர் நம்ம தாகத்தை தணிச்சு புத்துணர்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நீரிழப்பு ஏற்படாம நம்ம உடலை பாதுகாக்குது. இளநீர்ல எலக்ட்ரோலைட்ஸ் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மேங்கனீஸ், செலீனியம், பாஸ்பரஸ், அயன், ஜிங்க் போன்ற தாது சத்தும் நிறைய நிறைஞ்சிருக்கு. வெயில் காலத்துல இதை ஜில்லுன்னு வாங்கி குடிக்கலாமா, அதை ஜில்லுன்னு வாங்கி குடிக்கலாமான்னு இந்த டின்னில் அடிச்ச சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்காம இளநீரை வாங்கி குடிக்கிறது நம்ம உடல்ல நீரிழப்புல இருந்து ரொம்பவே பாதுகாக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாம இளநீர்ல இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியை அள்ளி தரக்கூடியது. இது எல்லாத்தையும் விட காலையில இளநீர் குடிக்கும் போது நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வைக்குது இளநீர். இதனால உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கா அமையும். பொதுவாகவே இளநீர் காலை வேளைகளில் குடிக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ரொம்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சிட்டு காஞ்சு போய் வந்து இளநீர் குடிக்கும் போது நம்மளுக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இளநீரை காலை வேளையில குடிக்கிறது உடலுக்கு ரொம்பவே நன்மை சேர்க்கும். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.